பால்கனி இல்லாத வீடே கிடையாது. ஸோ பால்கனி இஸ் மஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு முன்முகப்பு ஃப்ரண்ட் பால்கனி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. சென்னையிலையும் பெங்களூர்லையும் ஏன் வளர்ந்த ஊர்கள் எல்லாமே முன்முகப்பில் பால்கனி ஃப்ரண்ட்டு ரோட் சைடோ இல்லைன்னாக்கா அலங்காரமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பால்கனி தேவை. அது டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி. வாஸ்துபடி எந்த மூலையில் இருக்க வேண்டும்? பெங்களூர் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம அந்த பால்கனியினுடைய அமைப்பு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா, எந்த மூலையில இருக்கணும்? நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மூலையில பால்கனி இருப்பது சிறப்பு. நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பால்கனி ரொம்ப நல்லது. அப்ப கிழக்கு பகுதி ஈஸ்ட் பக்கமும் நார்த் வடக்கு பக்கமும் பால்கனி நல்ல ரெக்கையா இழுத்துக்கலாம். அதுல முக்கியமா நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வடகிழக்கு மூலை நீண்டு பால்கனி அமைச்சுக்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் கன்னி மூலை பெட்ரூம்ல நீங்க பால்கனி அமைக்கும் போது கன்னி மூலையில பால்கனி அமைக்க கூடாது. எப்படி இருந்தாலும் அக்னி மூலையில நீங்க கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது, பெட்ரூம் கொடுக்க போறது இல்லை. அப்ப நீங்க பால்கனி கொடுக்கறது நார்த் ஈஸ்ட் கொடுக்கலாம். சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல கொடுக்க கூடாது, வேற பகுதிகளை கொடுத்துக்கலாம். இன்னொரு இடம் சொல்றேன், கன்னி மூலை பெட்ரூமுக்கு கன்னி மூலையில நீங்க பால்கனி கொடுக்க கூடாது. அப்ப நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பால்கனி இருக்கிறது, ஈஸ்ட் பக்கமும் நார்த் பக்கமும் பால்கனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ பால்கனி மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, ஏனைய பகுதியும் வாஸ்துபடி நீங்க பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவையோ திருத்தம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.